இன்னைக்கு சங்கீதம் 49. ஆமென். சங்கீதம் 49 அதோடைய 20வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கனம் பொருந்தவனாயிருந்தும், இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா, a man who is in honor but lack of spiritual understanding is like the beast that perish. ஆமென். வாழ்க்கையில கரத்தோட புகழோட பேரோட எல்லா வசதி வாய்ப்போடு கூட இருந்தும் தன் ஆத்துமாவை குறித்து அறிவில்லாம இருக்கிறான் மனுஷன் எதுக்கு சமானமா இருக்கானா? மிருகங்களுக்கு சமானமா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். மிருகங்களுக்கு தன் ஆத்துமா குறித்து அறிவு கிடையாது, அப்படிதானா? ஆமென். அல்லேலூயா. அதோடைய ஆத்துமா அதுக்கு இல்லை, அது மண்ணுக்கு போகிறது. ஆனால் நமக்கு தேவன் ஆத்துமாவே கொடுத்துருக்கிறார், அது தேவரண்டை திரும்பும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா இந்த உலகத்துக்குரிய அல்ல, இந்த உலகத்துக்குள்ளே நான் வாழ போறது கிடையாது, அது உம்மண்டை திரும்பும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம இது நம்ம மைண்ட்ல போடும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென். ஆத்துமாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையின் குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப வேணுங்க. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம உலகத்தின் காரியங்களே முழுக்கி போயிருக்கிற நம்ம சில நேரத்தில் மறந்து போகிற விஷயம் தெரியுமா? ஆத்துமாவை குறித்து, ஆத்துமா வாழுகிறதை குறித்து, ஆத்துமா பிழைப்பை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் சொத்து சுகம் எல்லாத்துக்காக மனுஷன் அலைஞ்சிட்டு ஓடிட்டே தான் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தன் ஆத்துமாவை குறித்து ஒரு அறிவில்லாமல் இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. ஆமென். என் ஜனங்கள் அறிவில்லாமனால் என்ன பண்றாங்க? சங்காரம் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தன் ஆத்துமா குறித்து அறிவில்லாமல், ஆமென், தன்னை படைத்த தேவனை குறித்த ஒரு அறிவில்லாமல், இந்த உலகத்தையே தஞ்சம் என்று நினைத்து, ஆமென், வாழுகிற ஒரு மகா பெரிய கூட்டம். ஆமென். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு மிருகத்தை போல தான் தன் வாழ்க்கையை கழிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி இருக்குது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் எதுக்காக அதிகம் பிரயாசப்படுகிறது தெரியுமா? பெயரோட வாழ்றதுக்கு, புகழோட கூட வாழ்றதுக்கு. ஆமென். அல்லாது ஒரு வார்த்தை எனக்கு புரியும், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என்று சொல்றாங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த முடியுமா? மனுஷன் ஓடுற ஓட்டம் தான் அது. அப்படிதான், எனக்கு அது வேணும் இது வேணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயம், உலகத்தின் காரியங்களை ஆதாயப்படுத்த தான் மனுஷன் ஓடிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்காக அதிக பிரயாசப்படுகிறோம்? எதுக்காக ஓடுகிறோம்? ஆத்மாவை குறித்து, ஆத்மா பிழைப்புக்கா குறித்து, நாங்க தேவ காரியத்துக்கு குறித்து அதிகமா பிரயாசப்படுறோமா, இல்ல அழுந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அதிக பிரயாசப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகிற மனுஷன் நினைக்கிறான். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்ற, எல்லாம் நீ ஆதாயப்படுத்திக்கிட்டு உனக்கு ஆத்மா நஷ்டப்பட்டுச்சுன்னா அதனால உனக்கு பிரயோஜனம் என்ன? ஆமென். அல்லேலூயா. எல்லாமே இருந்து தன் ஜீவனை ஒரு நாளும் காப்பாற்றிக்கிட முடியாது. பணத்தை கொடுத்து தன் ஜீவனை யாரு காப்பாற்றிக்கிட முடியும்? இந்த உலகத்தில் பேரு புகழ் ஐஸ்வர்யம் காரு பங்களா கோடிக்கணக்கான சொத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் பிரயோஜனம் என்ன? தன் ஜீவனுக்கு இடை மனுஷன் என்னத்தை கொடுப்பான்? என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாதுங்க. நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க தான் வந்திருக்கிறோம். சொல்லுங்க, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க தான் வந்திருக்கணும். என்னுடைய ஆத்துமாவை நான் நஷ்டப்படுத்திக்க கூடாது. ஒரு 70-80 வருஷம் நான் வாழ்றதுக்காக தேவன் எனக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை நான் இழந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தின் நிறைவெல்லாம் யாரு கொடுக்கிறார்? அவருக்குரியது தேவ பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆனா தேவ பிள்ளை இன்றைக்கு படைத்தவரை விட்டு படைப்புகளுக்கு பின்னால போயிட்டு இருக்குது. ஆமென்.
ஆசீர்வதிக்கிறவரை தேடாமல் ஆசீர்வாதங்களை தேடி போயிட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் தேவனை தேடுறவங்க, ஆத்மாவை குறித்த அறிவு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தானுங்க. ஆமென். ஆவிக்குரியவர்கள் அதுக்கு தான் சொல்கிறோம். தன் ஆத்மாவை குறித்து அறிவு இருக்கிறவங்க தான் ஆவிக்குரியவர்கள், ஆவில சிந்திக்கிறவர்கள். ஆமென். இந்த மாம்சத்துக்குரியவர்கள் இந்த மாம்சத்தின் காரியத்துக்காகவே ஓடி ஓடி காலத்தை கழிச்சு முடிச்சிருக்கிறாங்க அங்கே. ஆமென். ஒவ்வொரு நாளும் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் பல பணத்தை சம்பாதிக்கிறது, ஒவ்வொரு நாளும் தன் ஜீவனத்துக்காக, பொருளாசைக்காக, பொருள்களுக்காக, ஜீவனத்துக்காக, கண்ணின் ஆசைகளுக்காக ஓடி ஓடியே காலத்தை முடிக்கிற கோடிக்கணக்கான பேர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. சொல்லுங்க, அதில் நான் ஒருத்தி ஆயிடக்கூடாது. சொல்லுங்க, அதில் நான் ஒருத்தி ஆயிடக்கூடாது. ஆமென். நான் ஆத்துமா அறிவில்லாமல் நான் இருக்கவே கூடாது. என்னுடைய ஆத்துமா தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சொல்லுங்க, எது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது? உங்ககிட்ட இருக்கிற எதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார்? ஆண்டவர் சொல்ல, முதல் உன்னுடைய ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி அது கீழே உள்ள வசனம் இருக்கு. தன் பிள்ளைகள் சத்தியத்தின்படி. ஆமென். அதுதான் தேவனுக்கு பெரிய சந்தோஷம். வேற என்ன சந்தோஷம் இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுக்கு கொடுத்துட முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தேவனுக்கு கொடுத்து கொட்டின உடனே தேவன் சந்தோஷப்படுவாரா? இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு எல்லாத்தையும் பார்த்து நம்ம பெருமையாக தேவனை மறந்து வாழும்போது தேவன் சந்தோஷப்படுவாரா? இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து நாங்கள் அதிகம் என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். எது ஸ்பிரிச்சுவல் லைஃப்? நம்முடைய பரிசுத்த ஜீவத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய அனுதின ஜபத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். தேவனோடு கூட இருக்கிற உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வாங்க, ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் அதுடைய 15வது வசனம். பின்பு அவர் ஆமென். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆஸ்தி உடையவர்களையே பார்த்துதான் இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவன்கிட்ட நான் இல்லட்டா பிரயோஜனமே இல்லைன்றாரு. ஆமென். உங்ககிட்ட தேவன் இருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பாக்கியவான். ஆமென். தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனையே பார்க்கிலும் நான் ஆசீர்வாதம் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஆஸ்தி இல்லை, எனக்கு சொத்து சேர்க்க வைக்கல, எனக்கு அது இல்லை, எனக்கு வீடு இல்லை, என்னுடைய எதிர்காலத்துக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கூட தேவன் இருந்தா நீங்க தான் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து வாசிங்க 16வது வசனம். இவனுக்கு என்ன தெரியுமா? ஆத்துமா குறித்து அவனுக்கு அறிவில்லை. ஆனா அவனுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னா, அவன் தன்னுடைய நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது. ஒரு நிலம் நல்லா விளையிறதுக்கு, ஒரு வியாபாரம் செய்யறதுக்குரிய குறித்தான ஒரு அறிவு இருக்குது. தன்னுடைய தொழிலுக்கான ஒரு அறிவு இருக்குது. தன்னுடைய படிப்புக்கான அறிவு இருக்குது. எல்லா அறிவும் அவனுக்கு இருக்குது. அதுக்கடுத்தது சேர்த்து வைக்க வேண்டிய அறிவு இருக்குது. ஆமென். உழைக்கிற அறிவு இருக்கு, சேர்த்து வைக்கிற அறிவு இருக்கு, எல்லா அறிவு இருக்கு. ஆனா தேவனை குறித்தான அறிவோ கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அப்படி தானே? உழைக்கிறதுக்கு, நாங்க நல்லா வர்றதுக்கு 1000 திட்டம் போடுற அறிவு நல்லா இருக்குது. அந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு என்ன செய்யலாம் அந்த அறிவு நல்லா இருக்குது. ஆனா தேவனை தேடுறதுக்கு நான் என்னென்னலாம் முயற்சி நான் செய்யணும்? ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கிட்ட நான் சேர்றதுக்கு என்னென்னலாம் சேர்ந்தா தேவனை நான் கிட்ட சேரலாம், இந்த அறிவு தான் மனுஷனுக்கு இல்லை. கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. 19வது வசனம். ஆத்துமாவே
இங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரைக் ஆகிடு. அவன் மாம்சத்தை பார்த்து, என் மாம்சமே, அநேக வருஷத்துக்கு உனக்கு என்ன வச்சிருக்கிறேன், தானியத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், அநேக வருஷத்துக்கு நீ நல்லா வாழ்றதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதனால நீ எப்படி இரு, நீ ஹாப்பியா இருன்னு சொன்னா, குடித்து பூரிப்பா இருன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அவன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறான். ஆத்துமா இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வைத்த பொண்ணு பொருள் பணத்தினால சந்தோஷப்படுறது கிடையாதுங்க. ஆமென். தேவனுக்குரியது ஆத்துமா, தேவனுக்குரியது. இந்த உலகத்துல இருக்க மட்டும் இந்த மாம்சத்துக்கு தேவை இது எல்லாம். ஆனா இது எல்லாமே தேவன் அண்டை நம்முடைய ஆத்துமாவே சேர்க்காது. ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு பணம் தேவை, நான் வாழ்றதுக்கு நல்ல வீடு தேவை. ஆமென். அல்லேலூயா. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு போறான் இல்லையா? கொஞ்சம் தேவைதான், எல்லாமே தேவை. ஆனால் மிதமிஞ்சது எனக்கு வேண்டாம், எனக்கு போதும் என்று எனக்கு மனசு, எனக்கு இருக்கிறது எனக்கு போதும், தேவன் தந்திருக்கிறது எனக்கு போதும். எந்த நிலையில் இருந்தாலும் சொல்லணும், தேவன் இம்மட்டுமாய் தந்திருக்கிறது எனக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தேவையா இருக்கிறதெல்லாம் அவர் கையில் இருக்கிறது. இன்னும் அவர் என்னை நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஹல்லேலூயா. 20வது வசனம், தேவன் அவனை நோக்கி யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனங்க? வாழ்க்கையே ஊத்தி காலிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் உழைப்போம். அதில் அன்டைமு கூட உழைக்கிறது உண்டு, ஓட்டி போட்டு உழைக்கிறது உண்டு, பிளான் போட்டு எல்லாம் சேர்த்து எல்லாம் முடிச்சுட்டு நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாங்கள் கவனமற்று போனால். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம ஹெல்த்தை குறித்து கவனம் வைக்கிறது இல்லை. சிலர் உழைப்பு மேலே வைக்கிறத கவனம் தன்னுடைய ஹெல்த் மேலே வைக்கிறது இல்லை. ஆமே. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ஹெல்த் இஸ் வெல்த். என்னது? நல்ல சரீரம் நமக்கு இருக்கா, அதுதான் நல்ல வெல்த். ஆமென். சொல்லுங்க, எவ்வளோ வெல்த் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் எனக்கு நல்ல ஹெல்த் கொடுக்காம போயிட்டார்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஒரு பலவீனப்பட்டவனுக்கு, ஒருத்தர் முடியாதவனுக்கு, மன சங்கடத்தில் இருக்கிறவனுக்கு, சமாதானம் குறைவோலோ இருக்குனக்கு முன்னால பிரியாணி கொண்டு போய் வைங்க, சாப்பிட முடியுமா? முடியாது. ஆமென். அல்லேலூயா. என் சரீரத்தை நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஓடுற ஓட்டத்தில் நம்ம சரீரத்தையும் மறந்து போயிடுறோம். அதே மாதிரி ஆத்துமா வாழுகிறதா? காலையில் எழும்பி இவ்வளோ நேரம் நான் உலகத்துக்காக கொடுத்துட்டு இருக்கிறேனே, என் ஆத்துமா பிழைக்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் கொடுக்குறேன்? எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் நம்ம ஆத்துமா பிழைக்கிறதுக்கு? இந்த சரீரத்துக்கு 3 நேரம் சாப்பாடு போடுகிறோம், டீ, இடையில ஸ்நாக்ஸு, பழங்கள், எவ்வளோ தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? நமக்கு என்ன தேவைப்படுது? எனர்ஜி தேவைப்படுது. நம்முடைய சரீரம் இயங்குறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? சாப்பாடு தேவை. எதுக்கு சாப்பாடு தேவை? நமக்கு எனர்ஜி வரணும், சாப்பாடு தேவை. அதனால நம்ம செய்கிறோம். ஆனால் ஆத்துமாக்கு என்ன தேவை? நம்ம ஆத்துமா இயங்குறதுக்கு என்ன தேவை? தேவன் தேவை. எத்தனையோ பேர் ஆத்துமாவுக்குள்ள ஒரு உணர்வே இல்லாமல், நான் ஆத்துமா பிழைக்கணும் வாழணும்னு இல்லாமல் இருக்கிறோங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஆமே. நம்ம ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? ஆத்துமாவுக்காக தான் வருகிறோம். தேவனை தேடுறது எதுக்கு? நித்திய ஜீவனே நான் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம். நம்ம ஆலயத்துக்கு 1000 வாக்கு தத்தங்களை கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற? நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன்ப்பா. அதான்ப்பா வாக்கு தத்தம். ஆமே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன என்று ஒருவனும் பிதாவிடத்தில் போகவே முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிதானே நாங்கள் வருகிறோம். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் நித்தியத்துக்குரியவள் தான், நித்தியத்துக்கு சேரணும், அந்த அறிவோடு நடந்துக்கணுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் ஷெட்யூல் டைட்டு தான், அப்படி தானே? எதை குறித்தும், தேவனை குறித்தும், வார்த்தைகளை குறித்தும், ஆத்மாவை குறித்தும்
நமக்கு சிந்திக்க முடியாத அளவு டைட் இருக்கு லைஃப். எப்படி தெரியுமா? லைஃப் தந்தவருக்கே நமக்கு கொடுக்க டைம் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். ஆனால் என்ன எப்படி இருக்கட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லிட்டு போகணும், ஆண்டவரே இத்தனை நாட்கள் எப்படியோப்பா, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தையும் ஸ்தானத்தையும் நான் யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்துமா பிழைக்குங்க. ஆமென். அல்லேலூயா. மார்க்கில் இருக்குது. ஒருத்தர் வந்து சொல்லுவான், நல்ல போதகனே நித்தியத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பான். அப்படி தானே? அப்போது ஆண்டவர் சொல்லுவார், உங்ககிட்ட இருக்கிறதனையெல்லாம் இந்த கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நடன்னு சொல். அவர் சொன்ன, ஆமாம் நான் எல்லாம் கை கொண்டு நடக்கிறேன். அப்போ உங்ககிட்ட இருக்கிறத விற்று ஏழைகளுக்கு கூட சொல்லும் போது நான் யோசித்தேன், ஆண்டவரை ஏன் இருக்கிறதெல்லாம் விற்று கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு யோசிச்சும் போது, அது சொன்ன உடனே அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால ஹிருதயத்தில் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு பின்வாங்கி போயிட்டான். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னா தெரியுமா? அவனுக்கு கொடுக்கவே மனசு கிடையாது. ஆமென். கொஞ்சம் கொடுக்கவே அவனுக்கு மனசு கிடையாது. எல்லாத்தையும் வித்து போடன உடனே ஒரே ஓட்டமா ஓடிட்டான். ஆண்டவர் சொல்ற, பரலோகத்துல நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழணும்னா பிறரை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். திரும்பி நீங்கள் அங்கே வந்துருங்க, சங்கீதத்துக்கே வந்துடுவோம். நான் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. 49வது வசனம், 49வது அதிகாரம், அதுல 6-8 வசனத்து வரைக்கும் என்ன இருக்குதுன்னா, அதில் என்ன இருக்குதுன்னா, உன்னுடைய ரட்சிப்புக்கு பணம் உதவாது. உன்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பணத்தை வைத்து உன்னுடைய குடும்பத்தில் உன் சகோதரனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. அவனுக்கு ஜீவனை ஈடு கொடுக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. 9வது வசனம், அவர்களுடைய ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்குது, அது ஒருபோதும் முடியாது. 10வது வசனம், ஞானிகள் மரித்து தன் வீடுகள் எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க. நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். ஆமென். ஞானிகள் வந்து உழைச்சி எல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்தியை மற்றவங்களுக்கு வச்சு தான் போகிறான். அவன் அதுலேயே தான் உட்கார்ந்துருப்பாங்களா? வீடு கட்டி அதிலே தான் இருப்பாங்களா? இல்லை. தனக்கு பிறகு யார் அனுபவிக்கிறானே தெரியலைங்க. இந்த தலைமுறை நல்லா இருக்கும், அடுத்த தலைமுறை என்ன ஆகுதுன்னே தெரியல. நான் இந்த தலைமுறையில் நான் நல்லா இருக்கும்போது நல்ல சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன். தலைமுறையா என்னுடைய சந்ததிகள் சாப்பிடணும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தன்னுடைய வாசஸ்தலங்கள் தலைமுறை இருக்கும் என்று தம் உள்ளத்தின் அபிப்பிராயம். நம்ம கட்டின வீடு ஒரு 50 வருஷம் தான் பிழைக்கும். ஆமென். நம்ம கட்டிருக்கிற வீடு 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை தேவன் வர வரைக்குமா இருக்கும்? இல்லை. ஆமென். ஆகிலும் கனம் பொருந்தவனாயிருந்தும் மனுஷன் நிலை நிற்கிறதும் இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் பேசும்போது இப்படி தான் இருக்கும். என்ன பாசமாக பேசிட்டு இருக்கு, இதுதானே உண்மை. கனம் பொருந்தியவனாக இருந்துமே மனுஷன் நிலைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 17வது வசனத்துக்கு வாங்க. 16வது வசனம், ஒருவன் ஐஸ்வர்யவானாகி, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் நல்லா வந்துட்டு இருப்பானா, ஒருத்தன் அறிவில்லாமல் போயிட்டு இருக்கிறான். இன்னொரு கொஸ்டின் என்ன தெரியுமா? பார்த்துட்டே இருக்குது. என்ன பார்த்துட்டு இருக்குது? அவன் நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கேன் இருக்கிற இன்னொரு கொஸ்டின் இருக்குது.
அந்த கோஷ்டியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. அவன் நல்லா வந்துருவானோ, அவன் நல்லா இருந்துருவானோ, என்னை விட நல்லா வந்துருவானோ நினைச்சு நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன் பயப்படுற? உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு தான். உனக்குரியதை பறிச்சு ஆண்டவர் எங்கேயும் கொடுக்க மாட்டார். ஆமென். நீ ஆத்துமாவை குறித்து மட்டும் அறிவுள்ளவனாயிரு. உன்னை நடத்துகிறது ஆண்டவர், உன்னை படைத்தவர். ஆமென். அல்லேலூயா. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அவன் மரிக்கும் போது எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. யோபு சொல்றாருல, எப்படி வந்தோம்? நிர்வாணமாக தான் இந்த உலகத்தில் வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோமா? கொண்டு வரல. போகும்போது ஏதாவது கொண்டு போமா? ஒன்று கொண்டு போக மாட்டேங்க. எவ்வளோ உழைச்சாலும், நீங்கள் கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வச்சாலும், நீங்கள் ஆசைப்பட்டு போடுற மோதிரம் கூட போய் எடுத்து உள்ளே வச்சுருவான். புரியுதா? காலகட்டம் எப்படியாச்சு தெரியுமா? சரி, எங்கள் அப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தர் இது ரொம்ப காலமாக போட்டிருந்தாங்க, சரி அதனால இருக்கட்டும்ப்பா, இதோடு நம்ம உள்ளே வச்சுருவான்னா ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பான். நைட்டோட நைட்டு வந்து எடுத்துட்டு கொண்டு போயிடுவான். இப்படி ஒரு கோஷ்டி இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்ற, எதுவுமே நம்ம கொண்டு போயிடவே முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் எவ்வளோ சொல்லுங்க, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எதுவுமே நான் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அதுக்கடுத்து 18வது வசனம், அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், அவன் உயிரோடு இருக்கையில் நல்லா இருந்தாலும், நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும், சே இப்படி உழைச்சி இப்படி வந்துட்டான்ப்பா, சே இப்படி நல்லா இருக்கான்ப்பா, அந்த ஊரே புகழ்ந்தாலும். கீழே வசனம் வாசிங்க. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன், அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு பின்னாக, பணத்துக்கு பின்னாக, சொத்து சேர்க்கணும்னு சொல்லி உலகத்துக்கு பொருளுக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கனுடைய லைஃபு இப்படி தான் இருக்கும். ஆனால் 15வது வசனம் பாருங்க. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? இந்த உலகத்தை பார்க்காதீங்க, ஐஸ்வர்யவானை பார்க்காதீங்க, நல்லா வாழ்றவனே பார்க்காதீங்க. உங்க ஆத்துமாவை குறித்து நீங்க கவனம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா பாதாளத்தின் வல்லமைக்கு உங்களை விடுதலையாக்கி மீட்டுக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. தேவனண்டை நாங்கள் சேருவோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ? வெற்றிகரமா இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமே உங்களை ஆசீர்வதிக்கிறார்.